إن أريد إلا الإسلام استطعت وما توفيقي إلا بالله. اللهم صل على سيدنا محمد وآله وصحبه أجمعين. اللهم صل على سيدنا محمد وآله وصحبه أجمعين. اللهم صل على سيدنا محمد وآله وصحبه أجمعين. السلام عليكم يا أبا القاسم. السلام عليكم يا أبا القاسم. السلام عليكم يا أبا القاسم. இப்போ காபிர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள்னு சொல்லிட்டான்ல. காபிர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள்னு சொல்லிட்டான். இன்னல்லதீன கஃபரு, காபிராகி விட்டவர்கள், லா யூமின், இதையும் கபரா கொடுக்கலாமல, எனது ஓதனமே. காபிராகி விட்டவர்கள் லா யூமினூன், அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, ஈமான் கொள்ள மாட்டார்கள்னு சொல்லிட்டான். ஈமான் கொள்ள மாட்டார்கள்னு சொல்லிட்டு ஆமீனுங்கிறான். என்ன சொல்கிறான், என்ன செய்யுங்க, ஈமான் கொள்ளுங்கள்ங்கிறான். அவன் தான் ஈமான் கொள்ள மாட்டானே, ஏன்னா அவன் தானே சொல்கிறான் ஈமான் கொள்ள மாட்டாங்கன்ட்டுன்னு. காவிர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அதுதா ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காவிர்கள்லாம் ஈமான் கொள்ள மாட்டார்கள்னு சொல்லிட்டான். சொல்லிட்டு ஈமான் கொள்ளுங்கிறான். என்ன செய்யுங்க, ஈமான் கொள்ளுங்கிறான். அப்போ அவங்க ஈமான் கொள்ள மாட்டார்கள்னு, அவங்களால ஈமான் கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டான். சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி என்ன செய்யுங்க, ஈமான் கொள்ளுங்கிறான். அப்போ முடியாத ஒன்றை ஒரு மீது சுமத்தலாமான்னா சுமத்தலாம். இந்த ஆயத்திலிருந்து இப்படி தெரியுது. ஏன்னா அவங்க ஈமான் கொள்ள மாட்டார்கள்னு சொல்லிட்டான்ல. ஈமான் கொள்ள மாட்டார்கள் உங்களை பிடிச்சி ஈமான் கொள்ளுங்கிறான். ஈமான் கொள்ள மாட்டார்கள்ங்கிறத பிடிச்சி கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லிட்டு ஈமான் கொள்ளுங்கன்னு என்ன செய்யலான்னு சொல்கிறான். அப்போ என்ன செய்யலான்னு தெரிய வருது, முடியாதவர்களை பிடித்து இந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்லலாமா, சொல்லலாம். ஆதாரம் பிடிக்கிறாங்க சிலவங்க. விளங்குதுப்பா. மும்தனி ஒன்லி ராத்திகி என்றாலும் முஹாலு என்று சொன்னாலும், எப்படி மும்தனி ஒன்லி ராத்திகினா அவனால் முடியாதுன்னு அர்த்தம். மும்தனி ஒன்லி ராத்திகின்னு என்ன அர்த்தம், அவனால் முடியாது. முஹாலு, முஹாலு என்றாலும், எப்படி மும்தனி ஒன்லி ராத்திகி என்றாலும் முஹாலு என்றாலும் மாலாயுத்தாக்கு, இந்த மூணு ஒன்று தான். மாலாயுத்தாக்குனா சக்தி இல்லாத ஒன்றை செய்யன்னு சொல்கிறது. எப்படி அதுதான் போட்டிருக்காங்க. என்னது விளங்குதவா, தக்லீஃபு மாலாயுத்தாக்கு, சக்தி இல்லாத ஒன்றை செய்யன்னு சொல்கிறதும் மூணு ஒரே அர்த்தம் தான். பா முஹாலான காரியத்தை செய்யின்னு சொல்லலாமா, சக்தி இல்லாத ஒருவனை பிடிச்சி இப்படி செய்யுங்கன்னு என்ன செய்யலாமா, சொல்லலாமா. மாலாயுத்தாக்கா இருக்கிறான் ஒருத்தன், அவனை பிடிச்சி இந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லலாமா, ஆனால் செய்ய சொல்லலாங்கிறாங்க. என்ன செய்யலாம், விளங்குதரா, சக்தி இல்லாதவனை பிடிச்சி அந்த வேலையை செய்யின்னு சொல்லலாமா. ஏன்னா அல்லாவே சொல்கிறான் ஈமான் கொள்ள மாட்டார்கள் காஃபிர்கள்ட்டுன்னு. ஈமான் கொள்ளுங்கன்னு சொல்கிறான் அல்லாஹ். அப்போ ஈமான் கொள்ள மாட்டான்னு அர்த்தம். ஒரு காலம் அவன் ஈமான் கொண்டான்னு வையே, அவன் பேச்சு பொய்யா போயிடும். யாருடைய இஹ்பார் பொய்யா போயிடும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பேச்சு இஹ்பார் கிதுபாக இன்கலப மாறிடும். அல்லாஹ்வுடைய பேச்சு கிதுபாகலாமா, ஆவாது. அவை முடியாத ஒன்றை செய்யுங்கன்னு சொல்லலாமான்னா செய்யலான்னு அர்த்தமா. செய்யலாம் அந்த வேலையை அப்படின்னு சொல்லலாமான்னா செய்யலாங்கிறாங்க. ஒரு ஆதாரம் எடுக்கிறாங்க. இப்படியும் வைக்கலாமா, அல்லது ஒரு சூப்பரான விளக்கம் கொடுக்குறாங்க. இது ஆமீனும் ஈமான் கொள்ளுங்கள் என்றால் என்ன அர்த்தம், அவங்க ஈமான் கொண்டாங்கன்னா எப்படி வரும், அவன் எப்படி தான் ஈமான் கொள்ளுவான். ஷமீல ஈமானுகும் அல் ஈமான பி அன்னகும் லா யுமினூன், நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் என்று ஈமான் கொள்வார்கள். எப்படி வரும், என்ன லா யுமின் தானே அல்லாஹ் சொல்கிறான் குரான்ல. மூமின்னா என்ன செய்யணும், குரானை ஃபுல்லாக நம்பணும்ல. மூமின்னா என்ன செய்யணும், குரான் முழுவதையும் நம்பணும்.
அப்போ எப்படி அவன் நம்புவான்? எப்படி நம்புவான் அவன்? எப்படி ஈமான் கொள்வான்? நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் என்று ஈமான் கொள்கிறோங்குவான். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல லா யூமின் தான் சொல்கிறான். எங்களை பற்றி என்ன சொல்கிறான்? லா யூமின்னு சொல்கிறான். அவே நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் என்று ஈமான் கொள்கிறோம்னு சொல்லுவான். அதற்கு அதுவும் அவன் ஈமான் கொள்கிறான்னு தான் அர்த்தம். அப்படி தானே? அல்லாவுடைய பேச்சு நானும் ஈமான் கொள்ள, அவன் தான் காபிர்கள் ஈமான் கொள்ள மாட்டான்னு சொல்கிறானே. அதான் நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் என்பதை என்ன செய்கிறோம்? நாங்கள் ஈமான் கொள்ளுகிறோம் அன்னு வரும். இதுவும் தப்பு தான். ஏன்னா அவன் ஈமான் தான் கொள்கிறான்ல. அவன் என்ன செய்கிறான்? அவன் எதை ஈமான் கொள்கிறான்? லா யூமினுங்கிறத அவன் ஈமான் கொள்கிறான் தான் வந்துடும். அது ரைட்டு தான். அது இல்லை, லா யூமினுங்கிறது என்ன செய்கிறான்? ஈமான் கொள்கிறான். அது என்ன தான்? அது சரின்னு வரும். அல்லாவுடைய ஈமான், அல்லாவுடைய பேச்சவன் நம்புறானே அவன். விளங்குதல? இல்லை, மனிதர்கள் 4 பேர். மனிதர்கள் 4 பேர். ஆள் என்ன? எதிரி. எதிரி அன்னஹு எதிரி. தெரியும், தெரியும் என்பதும் தெரியும். இவன் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்போ சில விஷயங்கள் நம்ம படிக்கிறோம் இல்லைப்பா, நமக்கு தெரியறதுனால தானே படிக்கிறோம். இந்த இடத்துல எனக்கு விலங்குலாச்சிரத்துன்னு சொல்லிடுவோம். அப்படி தானேப்பா? படிப்பானோட கடன்னு படிக்கிறேன், கரெக்டாக தான் படிக்கிறேன். ஏன்னா உனக்கு தெரியுது. அதே தெரிஞ்சது கிட்ட நிச்சயம் நீ வாசிக்கிற. அப்போ ஆள் யாரு? எதிரி. எதிரி அன்னவு எதிரி. தெரியும், அறியும். அறியும் என்பதையும் அறியும். அறியும் என்பதையும். புருஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனு. புருஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பட்டவனானு. புரியுதப்பா? 2வது ஆசாமி எதிரி. அவனுக்கு தெரியும். லா எதிரி அன்னஹு எதிரி. அவனுக்கு தெரியும் என்பது அறியாது. அவனுக்கு தெரியும் என்பது என்ன செய்யாது? அறியாது. இவனுக்கு பறஞ்சு கொடு, அவன் விளங்கி கொடும். இவனுக்கு பறஞ்சு கொடுத்தா என்ன செய்யும்? அவன் விளங்கும், அறியும், புரியும். இது மாதிரி என்ன? முப்ததா கபர்னா டக்கு டக்குன்னு சொல்லிடுவான். முப்ததான்னா ஜெய்துன் காயிமுன் என்னப்பா சொல்லுப்பா? முப்ததா கபர் எல்லாரும் சொல்லுவான். யாருக்கு என்ன புரியுதா? மஹ்கூம் அலைஹி என்றால் என்ன? மஹ்கூம் பிஹி என்றால் என்ன? என்னப்பா மஹ்கூம் அலைஹி மஹ்கூம் பிஹின்னா என்னப்பா சொல்லு? அதுவும் முப்ததா கபர் தான். மஹ்கூம் அலைஹி மஹ்கூம் பிஹின்னு என்னன்னா அவனுக்கு தெரியாது. அப்போ அவனுக்கு சொல்லணும், இல்லை மஹ்கூம் அலைஹி மஹ்கூம் பிஹினாலும் முப்ததா கபர் தான்பா. முஸ்னத் இலைஹி முஸ்னத் பிஹினா என்ன? அதுவும் என்ன தான்? முப்ததா கபர் தான். ஆனால் அவனுக்கு முப்ததா கபர் மட்டும்தான் தெரியும். எந்த தெரிக்கப்பட்டு தான் தெரியும். அதற்கு என்னவும் பேர் இருக்கு. மஹ்கூம் அலைஹின்னு ஒரு பேர் இருக்கு, மஹ்கூம் பிஹின்னு கபருக்கு ஒரு பேர் இருக்கு, முஸ்னதி முப்ததாவுக்கு முஸ்னத் இலைஹின்னு ஒரு பேர் இருக்கு, முஸ்னத் பிஹின்னு ஒரு பேர் இருக்குன்னு அவனுக்கு தெரியாமல் இருக்கும். அதை அவனுக்கு சொல்லி கொடுத்தா விளங்கிடுவான். எல்லாம் ரெண்டும் ஒன்று தான்டா. முப்ததான்னா ஆரம்பிக்கப்படக்கூடியது. இதற்கு என்ன? மஹ்கூம் அலைஹினா அதன் மீது தீர்ப்பு வழங்கப்படக்கூடியதுன்னு அர்த்தம். ஜெய்துன்னு என்னப்பா அர்த்தம்? ஜெய்துன்னு காயிமுன். ஜெய்து நிற்கக்கூடியவன் தானே அவனுக்கு தீர்ப்பு வழங்கப்படுது. அப்போ காயிமுன்ங்கிறது மஹ்கூம் பிஹி. ஜெய்துன் என்பது என்ன? மஹ்கூம் அலைஹி. அதன் மீது தீர்ப்பு வழங்கப்படக்கூடியது. விளங்குதா என்ன? ஆரம்பிக்கப்படக்கூடியது, முடிக்கப்படக்கூடியது. அப்படி வழங்கி வச்சிருக்கிறான். விளங்குதப்பா? அவன் மீது தீர்ப்பு வழங்கப்படக்கூடியது, இதை கொண்டு தீர்ப்பு வழங்கப்படக்கூடிய நிற்கக்கூடியவன் என்று தீர்ப்பு வழங்கப்படக்கூடியது அவனுக்கு தெரியாது. விளங்குதப்பா? முஸ்னத் இலைஹி முஸ்னத் பிஹினா என்ன? இந்த விஷயத்தை கொண்டு அவன் பக்கம் சேர்க்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். நிற்கிறான் என்பதே அவன் பக்கம் என்ன செய்யப்பட்டிருக்கு? சேர்க்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இல்லை ஒன்று தான்ப்பா. மஹ்கூம் அலைஹி மஹ்கூம் பிஹி, முஸ்னத் இலைஹி முஸ்னத் பிஹி, முப்ததா கபர் எல்லாம் ஒன்று தான்பானா அவன் விளங்கிடுவான். அவனுக்கு தெரியும் மஹ்கூம் அலைஹி மஹ்கூம் பிஹினா என்னன்னு. முஸ்னத் இலைஹி முஸ்னத் பிஹினா என்னன்னு அவனுக்கு தெரியும். விளங்குதப்பா? ஆனால் இதுதான் மஹ்கூம் அலைஹி, இதுதான் மஹ்கூம் பிஹி, இதுதான் முஸ்னத் இலைஹி, இதுதான் முஸ்னத் பிஹின்னு தெரிய மாட்டாங்க. இவனுக்கு சொன்னால் என்ன செஞ்சுக்கிடுவான்? அவன் விளங்கிடுவான். அதான் எதிரி இவனுக்கு தெரியும், வேறொரு கோணத்தில் விளங்கி வச்சுக்கான். முப்ததா கபர்னு விளங்கி வச்சுருக்கான். எல்லாம் ஒன்று தான்பா. ஆனால் என்ன செஞ்சிடுவான்? அவன் இதுதான் நினச்சிருது, அவன் புரிஞ்சிடுவான்.
தெரியும் எதிரி லா எதிரி அன்னவு எதிரி. அவனுக்கு தெரியுங்கிறது என்ன செய்யலை, தெரியலை, சொல்லிக் கொடு, தெரிஞ்சுக்கிடுவான். மூணாவது ஒரு ஆசாமி இருக்கான், லா எதிரி, அவனுக்கு தெரியாது, ஆனால் எதிரி அன்னவு லா எதிரி. லா எதிரிங்கிறது அவனுக்கு தெரியும். கேட்ட மீதமாக நம்ம அந்த லிஸ்ட்டில் இருப்போம். மனிதர் என்ன நம்ம மீதமாக எந்த லிஸ்ட்டில் இருப்போம்? மூணாவது லிஸ்ட்டில் இருப்போம். நம்மளுக்கு தெரியாது, ஆனால் தெரியாது என்பது நம்மளுக்கு தெரியும். அப்படித்தானப்பா? எடுத்தல இல்லை, சில விஷயங்கள் நம்மளுக்கு புரிய மாட்டேங்கடா, ஆனால் எது நம்மளுக்கு தெரியுதே, இந்த இடத்துல புரியலையப்பா, எப்படிப்பா சொல்ல அங்கிறது நம்மளுக்கு புரியுதா இல்லையா? இவனும் சூப்பர்மேன் தானே. இவனு யார் தான்? இவனுக்கு எனக்கு எது தெரிஞ்சு வச்சிருக்கான், தெரியலைங்கிறதையா தெரிஞ்சிருக்கான்ல. என்ன செய்தாமே எனக்கு லா எதிரி தெரியாது, அவன் மம்டி, ஆனால் மம்டிங்கிறது என்ன செய்யும், அவனுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். நம்மளுக்கு தெரியாதுங்கிறது தெரிஞ்சு வச்சிருக்கான். இவனுக்கு நீ சொல்லி கொடு, தேலியும் செய்யும், புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவன் எதோ புரிஞ்சு வச்சிருக்கான், தெரியாதுங்கிறது தான் தெரிஞ்சு வச்சிருக்கானே. அது இவனுக்கு நீ சொல்லி கொடு, அவன் புரிஞ்சுக்கிடுவான். அது மாதிரி இந்த மூணாவது லிஸ்ட்டில் வந்துடுவான் இவன். யாரு? ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்கிறத அவன் ஈமான் கொள்றான். ஈமான் கொள்ள மாட்டார்கள்ங்கிறது என்ன செய்யறான், அவன் ஈமான் கொள்றான்னு வரும். விளங்குதப்பா? அவங்க ஈமான் எந்த ஈமான புரியும், ஈமான் கொள்ள மாட்டோம் என்ற ஈமானை இது என்ன செய்யும் புரியும். ஈமான் கொள்ள மாட்டார்கள்ங்கிற ஈமானை புரியுது. இதுவும் முகால் தான். அவன் அல்லாவுடைய பேச்சு ஏன் நம்ப மாட்டான்னு தான் அர்த்தம். அப்ப ஈமான் கொண்டான்னு அர்த்தம். ஈமான் கொள்ள மாட்டார்கள்ங்கிறத நம்பிட்டான்னா அவன் என்ன அர்த்தம், அல்லாவுடைய பேச்சு நம்புறான்னு தானே அர்த்தம். இதுவும் சரி கிடையாது. எழுதுனப்பா, இதில் புரியுதா புரியலையா? ஆகவே முடியாது என்பதை கொண்டு ஒருத்தனால முடியாது, அவனை போய் நீ அந்த வேலையை செஞ்சுத்தான் அவனு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? ஆனால் சொல்லலாங்கிறாங்க. விழுங்குதடி. இப்போ ரேட்டு அர்த்தம் வைக்கிற ரேட் தானே, சரி. ஆனால் சரியான கருத்து என்ன தெரியுமா? மும்தனியும் தாத்து, தாத்தில் முடியாதவனை பிடிச்சி, தாத்தில் முடியாதவனை பிடிச்சி தக்லீ செய்வது என்பது அக்கலிலே அது ஜாயிஸா இருந்தாலும் சரிதான், அக்கலிலே ஜாயிஸா இருந்தாலும் சரிதான். இல்ல இப்பா மும்தனியும் தாத்தை பிடிச்சி அவனால் இயலாது, டேய் ஒருத்தனால ஏழாவது ஆற்றுல அவனால் முடியாது, அவனை பிடிச்சி தக்லீஃப் செய்வது என்பது அறிவில் ஜாயிஸ் தானா? அறிவில் என்னது தானே, அது ஜாயிஸ் தான். ஆனால் கேள்றா, அறிவில் என்னது தான், அது ஜாயிஸ் தான். எந்த ரீதியில் ஜாயிஸ் நம்ம சொல்கிறோம்னா, இப்போ அறிவில் எந்த ரீதியில் ஜாயிஸ்ன்னு சொல்கிறோம்னா, அல்லாஹ்வுடைய ஹுக்குமின் மூலமாக எந்த கரதும் கிடையாது, அதில் நோக்கம் இருக்காது. குறிப்பாக நீ கட்டுப்பட்டு தான் ஆகணுங்கிறது வராதான். இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப மெயின்விட்டாக பார்த்தா தான் புரியும். அல்லாஹ் ஒரு ஹுக்கும் போடுறான்னு வச்சுக்கோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஹுக்கும் போடுறான்னு வச்சுக்கோ, அதை நீ கட்டாயம் செயல்படுத்தித்தான் ஆக வேண்டும். இம்திசாலில் தேடாதான். அது எனக்கு கவுனியில் மாட்டு பேர் அங்கங்கே துணிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நல்ல பார்த்தா அது மேலே புரியும். இல்லை நான் சொல்கிறது விளங்குதல, அல்லாஹ் ஒரு செயலை ஒரு உக்குமையை போட்டு இதை செய்டான்னு சொல்கிறான்னா அது எதை தேடாதான், நீ கட்டாயம் அது கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று தேடாதான். ஏன்னா அப்படி தேடித்தா அவன் உன்னின் பக்கம் தேவையாயிட்டான்னு வந்துடும். என்னது இதை இப்போ இன்னொன்று விளங்குற மாதிரி உனக்கு ஒன்று சொல்கிறேன் பாரு. இப்போ நான் அடியான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறான் என்றால், ஒரு ஹுக்கும் போடுறான் என்றால் அதன் பக்கம் அவன் தேவையாகிறான்னு அர்த்தம். அடியான் ஒரு அடியானுக்கு என்ன செய்யறான், ஹுக்கும் போடுறான், அதில் ஒரு கருள் இருக்கும். அதில் என்ன செய்யும், ஒரு கருள் இருக்கும். டேய் இதை போய் இந்த வேலையை செஞ்சுட்டு வாப்பாங்கிறோம், மாநிலத்தில் போய் இதை வாங்கிட்டு வான்னு சொல்கிறோம். டேய் பெஞ்சு எடுத்து போடுறான்னு சொல்கிறோம். இதற்கு அப்போ அதன் பக்கம் இவன் தேவையாகிறான்.
அதன் பக்கம் இந்த ஸ்க்ரீன் அப்படி போடுப்பா ஒன்று சொன்னோன்னு வச்சுக்கோ. இப்போ இவனுடைய கருத்து என்ன, நீ எடுத்து போடுன்னு அர்த்தம், இந்த ஸ்க்ரீனை வையின்னு அர்த்தம். அவன் அதை எடுத்து கரெக்டாக வச்சுட்டான்னா இவன் ஹுக்குமு காமில் ஆயிடுச்சு. இப்படி வா, இவன் ஹுக்குமு என்ன செய்யுதே நல்ல மெயின்ட்டாக பார்க்கணும். இவன் போட்ட ஹுக்குமு என்ன செஞ்சிருச்சாங்க, ஏன் அவன் செஞ்சுட்டான் அந்த வேலையை, இந்த வேலையை என்ன செஞ்சுட்டான். அவன் இவனுடைய கருத்து என்ன செஞ்சிருச்சு, நிறைவேறிடுச்சு, காமில் ஆயிடுச்சு. சரி, ஸ்க்ரீன் எடுத்து வேணா வாட்டில் பேசாமல் போயிட்டான்னு வச்சுக்கோ. இவன் கருத்து நிறைவேறலை, இவன் கருள் இவன் போட்ட ஹுக்குமு நாக்கீஸ் ஆயிடுச்சு. இவன் போட்ட ஹுக்குமு என்னவாயிடுச்சு, இவன் செய்யாமல் போயிட்டான். இவன் போட்ட ஹுக்குமு என்ன செஞ்சிருச்சு, நாக்கீஸ். அப்போ மனிதன் ஒரு ஹுக்குமு போடுகிறான் என்றால் உன்ட்ட ஒரு கருள் இருக்கும், அதை நீ செய்டா அப்படின்னு சொல்லான்னு அர்த்தம். அந்த வேலையை செய்யாமல் போயிட்டாம்னா அது நாக்கீஸு. அந்த முகாத்தபதியை செஞ்சிட்டானே ஆனால் அவன் போட்ட ஹுக்குமு காமில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். விளங்குதா? இதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு வைக்கக்கூடாது. அகீமு ஸலாத்தை என்ன சொன்னால் கட்டாயம் நீ செஞ்சுத்தான் ஆகணும், இம்திசால் செய்யணும்னு ஒரு கருது இருக்காதான். அப்படி கருது இருந்துச்சுன்னா அல்லாஹ் உன் பக்கம் தேவையாகிறான்னு அர்த்தம். அல்லாஹ் உன் பக்கம் முஹ்தாஜ் ஆயிட்டான்னு அர்த்தம். அவன் காதிர்ல, அவன் ஏன் ஓட்ட தேவையாகிறான்? விளங்குதப்பா? எதையும் முக்தார், அவன் இஷ்டத்துக்கு செய்வான். அவன் இன்னொருத்தனை செய்யலாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவன் காதிர், அந்த செயலை நீ செஞ்சுத்தான் ஆகணும் அன்னு அல்லாஹ் வற்புறுத்தினாமனா உன் பக்கம் அவன் தேவையாவிட்டான்னு வந்துடும். விளங்குதப்பா? அவை ஈமான் கொள்ளுங்கள் என்று காபிர்களை பார்த்து சொன்னான் என்றால் கட்டாயம் அவன் ஈமான் கொண்டு தான் ஆக வேண்டுங்கிறது கிடையாது. நீ தொழுகையை நிலைநிறுத்தி என்று சொன்னால் விளங்குதப்பா, நீ கட்டாயம் அதுக்கு இம்திசால் செய்யணுங்கிற கருது அல்லாட்ட இருக்காது. மனிதன்ட்ட அந்த கருது இருக்கும், மனிதன்ட்ட அந்த கருது இருக்கும். விளங்குதா? ஆகவே விளங்குதப்பா, அக்கலிலே அது ஜாயிசு என்று இருந்தாலும் சரிதான். லாக்கின்னோ கயிறு வாக்கில் இஸ்துக்கிறா நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்ததில் அதெல்லாம் உலகத்தில் நடக்கலை. அப்படி கயிறு மும்தனியாக இருக்கிறவன் எப்படி மும்தனியும் பி தாத்தா இருக்கிறவன், மும்தனியும் தாத்தா இருக்கிறவன் அந்த வேலையை செஞ்சுட்டாங்கிறது உலகத்தில் எங்கேயுமே நடக்கலை. இல்லை ஒரு இன்னினா இருக்கான்பா, இன்னினா இருக்கிறவன் தாம்பத்திய வாழ்க்கை ஈடுபட்டாங்கிறது வருமா? மலடி பிள்ளை பெற்றுட்டாங்கிறது வருமா? மலடி பிள்ளை பெற்றுட்டாங்கிறதுலாம் வராது. ஒரு நாள் இன்னிக்கு ஏதோ ஒரு சக்தி வந்துருச்சு, அவன் செஞ்சுட்டான், தாம்பத்திய வாழ்க்கை ஈடுபட்டுட்டான். இதுப்பா ஒரு முடமானவன் எந்திரிச்சு என்ன செஞ்சுட்டான், நடந்துட்டான். அங்கே அக்கல் இல்லை, ஜாயிஸாக இருந்தாலும் சரி தான். முடமானவன்லாம் எஞ்சிலாம் நடக்க மாட்டான். இன்னி நான் இருக்கிறவன் என்ன செய்ய மாட்டான், தாம்பத்திய வாழ்க்கை ஈடுபட முடியாது தான். நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்த அளவுக்கு மும்தனியும்பி தாத்தில் இருக்கிறவன் எந்த வேலையும் செஞ்சான்னு நமக்கு தெரியலை. கேட்டேன், அது அக்கலிலே ஜாயிஸாகும் என்று இருந்தாலும் சரிதான் அவன் அந்த வேலையை செய்யலான்னு சொல்லலாம், இந்த வேலையை செய்யலான்னு என்ன செய்யலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாங்க, ஒரு செய்தியை அல்லாஹ் அறிவிக்கிறான் என்றால், ஒரு செய்தி சொல்லப்படுகிறது என்றால் அது நடக்கும் என்றோ நடக்காது என்றோ, ஒரு செய்தி நடக்கும் என்றோ நடக்காது என்றோ அல்லாஹு தாலா இஹ்பார் செய்கிறான் என்றால் அவனுக்கு அந்த சக்தியை எடுத்துட்டாங்கிறது கிடையாது. அந்த சக்தியை எடுத்துட்டாங்கிறது கிடையாது. காபிர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள்னா அந்த ஈமான் கொள்ளுகிற அந்த குதிரத்தை எடுத்துட்டாங்கிறது கிடையாதான். ஏன்னா அல்லாஹ் இன்னொரு இடத்துல கேட்குறான், மாலகும் லா யூமினூன், இல்லை மாலகும் லா யூமினூன், அவர்களுக்கு என்ன கேடு வந்தது, ஈமான் கொள்ளாமல் இருக்கிறார்களே என்ன வந்தது? விளங்குதப்பா? ஈமான் கொள்ளாமல் இருக்கிறார்களே அவர்களுக்கு என்ன கேடு வந்தது என்று என்ன செய்யலாம் கேட்குறான். உமா மன என்னாச ஐ யூமினு இது ஜாவுமுல் ஹுதா என்று கேட்குறான்.
எப்படி மா மனஅஹும் மா மனஅன் நாசவா மா மனஅன் நாச மக்களை ஏது வஸ்து தடுக்கிறது ஐயூமினு அவர்கள் ஈமான் கொள்வதை விட்டும் ஏது வஸ்து தடுக்கிறது இது ஜாவுமுல் ஹுதா நேரு வழி அவர்களுக்கு வந்திருக்கும் போது காபிர்களுக்கு நேரு வழி வந்திருக்கும் போது அந்த மக்கள் ஈமான் கொள்வதை விட்டும் ஏது வஸ்து தடுக்குது மா மனஅன் நாச மக்களை ஏது வஸ்து தடுக்கிறது ஐயூமினு இது ஜாவுமுல் ஹுதா நேர்வழி வந்திருக்கும் போது அவர்கள் ஈமான் கொள்வதை விட்டும் ஏது வஸ்து தடுக்குதுங்கிறான். ஒரு இடத்துல சொல்கிறான் ஒமாலோகம் அவனுக்கு என்ன கேடு வந்துச்சு ஈமான் கொள்ளாமல் இருக்கிறாங்களே. அப்போ நான் குதிரத்தை எடுக்கலை, அவனுக்கு எது எடுக்கலை, குதிரத்தை எடுக்கலை. அவன் ஈமான் கொள்ள மாட்டேன்னு சொல்லியிருக்கிறான். அவன் ஈமான் கொள்ள மாட்டான்னு நினைச்சிருக்கான். அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். குதிரத்தை எடுக்கலை, என்ன செய்யலை. அதுவே தான் நீ காவிரிகள்லாம் இஸ்லாத்துக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. என்ன செய்யறான், ரொம்ப உறுதியாக இருந்தவன் இஸ்லாத்துக்கு வைரியாக இருந்தவன்லாம் என்ன செய்யறான், இன்றைக்கி வரத்தானே செய்யறான். சிந்திச்சிட்டாம்னா வந்துடுவான். கொஞ்சம் சிந்திங்கடா, இது விளங்குதப்பா, இதில் சொல்கிறதுலாம் புரியுதா? சரி, அதுக்கடுத்து இப்பா இப்பா அடுத்து சொல்கிறாங்க, ஏய் இந்தார் தான் உனக்கு பயனளிக்காத சவாவும் அலையும் அணிதர்த்தவும் அம்லம் துந்திருகும் கேட்டேன். அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதும் எச்சரிக்கை செய்யாமல் இருப்பது அவர்களுக்கு சமம், அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள்னு சொல்லிட்டான். அப்படி சொன்னதுக்கு பிறகு ஏங்க ஈமான் கொள்ளுங்கன்னு ஏன் சொல்லணும்? அதான் என்னவாயிடுச்சா, இந்தார் உனக்கு பயனளிக்காதுன்னு வந்துருச்சு. பயனளிக்காதுன்னு வந்ததுக்கு பிறகு ஏன் ஈமான் கொள்ளுங்கன்னு சொல்கிறான்? ரசூல்மார்களை ஏன் அனுப்பி வைக்கிறான்? ரசூல்மார்களை ஏன் போய் பேசுகிறாங்க? ஏன்னா விளங்குதப்பா, லி அல்லா யக்கூன லின்னாசி, எப்படி லி அல்லா யக்கூன லின்னாசி அலல்லாஹி ஹுஜ்ஜத்துன் பாதர் ருசுல். இதுக்கு தான் லி அல்லா யக்கூன லின்னாசி அலல்லா, அல்லாவுக்கு பாதகமாக மக்களுக்கு ஒரு ஆதாரம் ஆகாமல் இருப்பதற்காக வேண்டியா இருக்கும் பாதர் ரசூல், ரசூல்மார்களை அனுப்பியதற்கு பிறகு. லவ்லா அரசியல் தெரியலைனா ரசூலன், ஒரு ரசூலை நீ அனுப்பி வைத்திருக்க கூடாதா? ஒரு நத்தபிய ரசூலுக்கு ஒரு ரசூலை இணைஞ்சிருப்போமே, நாங்கள் சுயர்ந்திருப்போமே. இன்னா குன்னா அன்ஹாதா காஃபில், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாத, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாத உணர்வூட்டக்கூடியவர்கள் எனக்கு அனுப்பி வச்சிருக்கக்கூடாதான்லாம் சொல்லுவாங்க. ஆமனா இல்லை, அதுக்காக வேண்டி தான் ஈமான் கொள்கடா. நான் தான் சொன்னேன்டா, உனக்கு ஒரு ரசூலை வேறு அனுப்பி வச்சுலாம் சொல்ல சொன்னேன், ஒரு ரசூலை அனுப்பி வச்சுலாம் சொல்ல சொன்னேன். இல்லை முதியை கேட்க மாட்டேன்ட்டேன். ஏன்னா எல்லாம் அவனை மண்டியில் அடிப்பான். விளங்குதா? உருப்பிட மாட்டான்னு சொல்லவனை பிடிச்சி உருப்பிடுங்கன்னு நான் சொன்னேன். எல்லாம் சொல்கிறான். ரசூலை வேறு அனுப்பி அனுப்பிச்சு நான் சொல்கிறான். ஏன்னா யாமனால் எனக்கு என்ன இப்படி ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு ஒரு அரசியல் தெரியல, நான் ரசூல்னு சொல்லி கண்டிப்பான். அல்லாவுக்கு பாதகமாக மக்களுக்கு ஆதாரம் ஆகாமல் இருப்பதற்காக வேண்டித்தான் ரசூல்மார்கள் அனுப்பி வச்சு தான் பிரச்சனை வராதுல்ல, அவை தான் அனுப்பி வச்சுருக்கான். பேசுகிறான், கொள்கிறான். விளங்கிச்சா விளங்கலையா? அடுத்து இப்பா இப்பா இது ஒன்று. அடுத்து நபி ஸல்லல்லாஹு நிறைய நன்மை கிடைக்கணும்ல. நபி ஸல்லல்லாஹு என்ன செய்யணும்? அவங்க போய் காபிர்கள்ட்ட போய் பேசினா தானே நபி ஸல்லல்லாஹு நன்மை கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு நிறைய நன்மை கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறான்? அவங்களுக்கு போய் பேசுங்க நபியேங்கிறான். அப்போ தான் நிறைய நன்மை கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வே சொல்லிட்டான், சவாவுன் அலைஹிம் அன்தர்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நபியே அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்கிறதும் செய்யாமல் இருப்பது அவனுக்கு தான் சமங்கிறான், உங்களுக்கு சமம்னு சொல்லலை. நீங்கள் தப்லீக செய்ய செய்ய அழைக்காமே ஷரியத்தை எத்தி வைக்க உங்களுக்கு ஏது கிடைக்கும்? சவாபு கிடைக்கும், கூலி கிடைக்கும். சவாவுன் அலைக்கேன்னு சொல்லலை, சவாவுன் அலையும் தான் சொல்கிறான். விளங்குதப்பா? அவங்க உருட மாட்டான் நபியை. நீங்கள் அவங்களுக்கு சொல்கிறதும் சொல்லாமல் இருப்பது அவனுங்களுக்கு சமம், உங்களுக்கு சமம் கிடையாது. நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு நன்மை கிடச்சிக்கிட்டே இருக்கும். எழுதுனப்பா? எதை மாதிரி?
காபிர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், சிலை வணங்கிகளை பார்த்து எப்படி சொல்கிறான்? சவாவுன் அலைக்கும் அவுத்து மூகும் அம்மன்தும் சாமித்தூன். இல்லை, அந்த சிலைகளை போய் நீங்கள் கூப்பிடுறதும் கூப்பிடாமல் இருக்கிறதும் சம்மந்தாண்டா. சவாவுன் அலைக்கும் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? சிலைகள் மீது சமம்னு சொல்லலை, சவாவுன் அலைகின்றன்னு சொல்லலை. இல்லை, உங்களுக்கு சமம்டா. அவுத்து மூகும், அந்த சிலைகளை போய் நீங்கள் கூப்பிடுறதும் அன்தும் சாமித்தூன், நீங்கள் வாய் பற்றி அந்த சிலைக்கு மத்தியில் நிற்கிறதும் உங்களுக்கு சமந்தாண்டா. அது என்னடா கேட்க விடா செய்யுதுங்கிறான். இவன் சவாவுன் அலைக்கும்ங்கிறான். என்ன சொல்கிறான்? அலைக்கு, உங்களுக்கு சமங்கிறான். நீங்கள் கூப்பிடுறதும் கூப்பிடாமல் இருக்கிறதும் என்னது? உங்களுக்கு சமந்தாண்டா. ஏண்டா அங்கே போய் கூப்பிட்றீங்க? நீங்கள் கூப்பிட்டாலும் அது பதிலளிக்காது. சும்மா மம்டி மாதிரி எங்கே போய் ஊமை பாரு நின்னாலும் என்ன செய்யாது, அது உங்களுக்கு பதிலளிக்க போவதில்லை. அப்படி வரும். ரைட்டுப்பா. அடுத்து ஏப்பா லா யூமினூன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், நம்ம அல்லதீனுக்கு 2 அர்த்தம் கொடுத்தோம்ல, அகுதியத்தான அர்த்தம் கொடுத்தோம். அபூஜெயில், அபுலஹப், உமையா, உத்துபா, அக்பாருல் யஹூதிகள்லாம் ஈமான் கொள்ள மாட்டார்கள். இவங்களாம் என்ன செய்ய மாட்டாங்க? ஈமான் கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொன்னான்ல. அவன் சாவுற வரையும் ஈமான் கொள்ளாமல் தான் செத்தான். சாவுற வரையும் எப்படி தான் செத்தான்? ஈமான் கொள்ளாமல் தான் செத்தான். அப்போ என்ன அர்த்தம்? கைபான விஷயத்தை அல்லாஹ் அறிவிக்கிறான்னு அர்த்தம். இது மோஜிதா தானே. கடைசி வரை ஈமான் கொள்ளிக்க என்னதான் ஈமான் கொள்ள மாட்டான்னு சொல்லிட்டான்ல அல்ல. நான் ஈமான் கொள்கிற மாதிரி வந்தானா அவன்? அபூலஹப் நரகவாசின்னு சொல்லிட்டான், எங்கள் நரகவாசின்னு சொல்கிறான். நாங்கள்லாம் எல்லாரும் குடும்பத்தோடு இஸ்லாத்துக்கு வரோன்னு வந்தானா? வரலைய, வரமாட்டான். அங்கிறது அல்லாஹ் என்ன செய்கிறான்? கைபான விஷயத்தை இஹ்பார் செய்கிறான். கைபான விஷயத்தை என்ன செய்கிறான்? இஹ்பார் செய்கிறான்னு அர்த்தம். அப்போ இந்த குரான் என்னவா போயிடும்? மோஜிசாவா போயிடும். இவ்வளோ செய்திங்களை பேசுகிறாங்க. சொன்னது மண்டியில் ஏறிடுச்சா? கொஞ்சம் ஏறலையா? இப்போ பாரு, விளாட மாட்டேங்க வயத்தச்ச அப்படி தானேப்பா? வல்ல ஆயத்து, இந்த ஆயத்தாகிறது ஏப்பா தம்பி. சவாவும் என்ன இருக்குது? இன்னல்லதீன கஃபரு லா யூமினூன்கிற ஆயத்து மிம்மா இஅ்தஜ பிஹி, இதை கொண்டு ஆதாரம் பிடிக்கக்கூடியதில் உள்ளதாக இருக்கும். மன் ஜவ்வஸ தக்லீஃப மாலாய் தாக்கு, சக்தி இல்லாத ஒன்றை சுமத்துவதை ஜாயிஸாக்கக்கூடியவர் இதை கொண்டு ஆதாரம் பிடிக்கக்கூடியதில் உள்ளதாக இருக்கும். எடுத்தனப்பா இப்பா ஒரு ஆயத்து, இந்த ஆயத்து இம்மா இஅ்தஜ பிஹி மன் ஜவ்வஸ தக்லீஃப மாலாய் தாக்கு, சக்தி இல்லாத ஒன்றை சுமத்துவது ஜாயிஸ் என்று சொன்னாரே, அந்த ஒருவர் இந்த வசனத்தை கொண்டு ஆதாரம் பிடிக்கக்கூடியதில் உள்ளதாக இருக்கும். என்றால் ஃபைன்னஹு சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அக்பர அன்ஹும், காபிர்களை பற்றி அறிவிக்கிறான். பி அன்னஹும் லா யூமினூன், அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று அறிவிக்கிறான். ஆனால் அமரகும், அவர்களுக்கு கல்பிக்கிறான், ஏவுகிறான். பில் ஈமானி, ஈமான் கொள்ள வேண்டும் என்று என்ன செய்யறான்? ஏவுறான். ஈமான் கொள்ளுங்கன்னு ஏவுறான். பலவு ஆமனு, அவர்கள் ஈமான் கொண்டு விட்டால் இன் கலப ஹபருஹு கிதுபன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஹபர், அவன் அறிவித்த செய்தி என்னவா போயிடும்? களவா போயிடும், பொய்யா போயிடும். இவ்வளோதான் கேட்டேன். ஒன்று. ரெண்டாவது, ஷமீல ஈமானுகும், அவனுடைய ஈமான் பொதியும். அல் ஈமான பி அன்னஹும் லா யுமினூன், ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்ற ஈமானே அது பொதியும். ஈமான் கொள்ள மாட்டார்கள் ஈமானே என்ன செய்யும்? எடுத்துனப்பா, நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் என்று ஈமான் கொள்ள வருவாங்குவான். விளங்குதப்பா? அப்போ எஜித்தமி இத்தானி, விளங்குதப்பா? 2 முரண்பட்ட வஸ்து ஒன்று கூடிரும். அல்லாவுடைய பேச்சு அறவே கேட்க மாட்டான்னு தான் அர்த்தம். ஈமான் கொள்ள மாட்டோம் என்பதை நாங்கள் ஈமான் கொள்கிறோம்னாலும் ஈமான் வந்துடுவாங்கண்ணே. அந்த 3வது லிஸ்ட்டில் வந்துடுறது. ரைட்டா? ஆகவே முடியாதவனுக்கு பிடிச்ச இந்த வேலையை செய்யின்னு சொல்லலாமானா சொல்லலாம். அல்லாவே சொல்கிறான், ஈமான் கொள்ள மாட்டார்கள் காபின்ட்டு ஈமான் கொள்ளுங்கிறான். ஆனால் சரியான கருத்து என்ன தெரியுமா? வல்லாக்கு சரியான கருத்து அன்ன தக்லீபில் மும்தனி இதாத்திகி, மும்தனியும் இதாத்தை கொண்டு தக்லீபு செய்வதாகிறது. முடியாத ஒன்றை கொண்டு சுமத்துவது என்பது இன் ஜாஸ் அக்கலன், அது அக்கலிலே ஜாயிஸானாலும் சரிதான். மீன் ஐசு அன்னல் அஹ்காம் கொண்டு கொடுக்கணும். ஷரியத்தினுடைய சட்டத்திட்டங்கள் லா இஸ்ததி, அது தேடாது. கரதன், ஒரு நோக்கத்தை என்ன செய்யாது? தேடாது. சியமால் இம்திசால, குறிப்பாக கட்டுப்படுவதை தேடாது. குறிப்பாக
கட்டுப்பட்டு தான் ஆமீனு என்று சொன்னால் கட்டாயம் கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும் என்பதை தேடாது. விளர் கேட்டேன். அவை அறிவிலே அது கூடும் என்று சொன்னாலும் சரிதான். மும்தனியும் தாத்தை கொண்டு தக்ரீபு செய்வது என்பது விளங்குதப்பா, அறிவிலே ஜாயிஸாகும் என்று இருந்தாலும் சரிதான். லாக்கின்னோ கயிறு வாக்கையின் இஸ்திக்ரா ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததில் அது நகலல் தான் வருது. அறிவில் கூடும் என்று இருந்தாலும் சரிதான். விளங்குதப்பா, அறிவிலே கூடும் என்று இருந்தாலும் சரிதான். அது நடக்கலையே. நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்த அளவுக்கு என்ன செய்யலை, முடியாத ஒருவன் இன்னினா இருக்கிறவன் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டாங்கிறது கிடையாது. மலடி பிள்ளை பெத்தாங்கிறதும் கிடையாது. இதில் விளங்குதுரா, ஒரு ஊனமுற்றவன் எந்திரிச்சு நடந்தாங்கிறதும் கிடையாது. ரைட்டா? சரி. மேலும் இஹ்பார் பி யகூஇ ஷைஇ வ அதமிஹி, ஒரு விஷயம் நிகழும் என்றோ நிகழாது என்றோ அறிவிப்பது லா யன்ஃபில் குத்ரத் அலைஹி, அதன் மீது குதிரத்தை அது என்ன செய்யாது, நபி செய்யாது. லா யன்ஃபி அல் குத்ரத் அலை, அந்த வஸ்துவின் மீது குதிரத்தை நபி செய்யாது. ஈமான் கொள்ள மாட்டான் என்று சொன்னதுனால அவனுக்கு அந்த குதிரத்து கிடையாதுன்னு கிடையாது. அல்லாவே சொல்லுகிறான். என்ன சொல்கிறான்? மாலகும் லா யூமினுங்கிறான். மாலகும் லா யூமினுங்கிறான். ஒமா மனநாசன் யூமினு இது ஜாமுல் உதாங்கிறான். நேர்வழி வந்துவிட்ட நேரத்தில் அவர்கள் ஈமான் கொள்வதை விட்டு மக்களை ஏது வஸ்து தடுத்ததுங்கிறான். விளங்குதப்பா? குதிரத்தை எடுக்கலேன்னு தான் அர்த்தம். இஹ்பாரி தாலா அம்மா இஃபருகு, அவன் செய்யக்கூடியதை பற்றி அல்லாஹ் அறிவிப்பதை போல அவில் அபுதுபி இஃப்தியாரிகி, அவனுடைய இஃப்தியாரியை கொண்டு அடியான் செய்யக்கூடியதை பற்றி அல்லாஹ் அறிவிப்பதை போல. அல்லாஹ் தாலா ஒரு காரியத்தை செய்யுங்கன்னு சொல்கிறான். அல்லாஹ் தாலா ஒரு காரியத்தை செய்யுங்கன்னு சொன்னால் நீ கட்டாயம் செஞ்சு தான் ஆகணுங்கிறது கிடையாது. கட்டாயம் செஞ்சு தான் ஆகணுங்கிறது கிடையாது. அடியான் அவனுடைய இஃப்தியாரை கொண்டு செய்ய எப்படிப்பட்ட மக்கள் இப்படிலாம் நடப்பாங்க, ஈமான் கொள்வாங்கலாம் சொல்கிறான். அது அவன் இஃப்தியாரை கொண்டு தான் ஈமான் கொண்டான். அது கைர இஃப்தியார்லாம் கிடையாது. இஃப்தியாரின்னு ஒன்று இருக்குது, கைர இஃப்தியாரின்னு ஒன்று இருக்குப்பா. நீ அடிக்கிறேங்கிறது என்ன இருக்குது, இஃப்தியாரி. அவனுக்கு வேதனை கிடைக்கிறதுங்கிறது இருக்க கைர இஃப்தியாரி. எடுத்தானே? கொல்றதுங்கிறது இஃப்தியாரி. அவன் சாவுறதுங்கிறது என்ன இருக்குது, கைர இஃப்தியாரி. கொன்னதுக்கு பிறகு அவனை சாவாமலாம் இருக்க வைக்க முடியாது, உன்னால் செத்து தான் போயிடுவான். சரி, அடித்தா கட்டாயம் வேதனை படத்தான் செய்யணும்னு தேவையில்லை. சில சமயம் அடியை வேதனை இல்லாமலும் அல்லா ஆக்குவான். ஆக்கிடுவானா இல்லையா? அல்லாவுடைய பாதையிலே காவிரிகள்கிட்ட அடி வாங்கினவங்கள்லாம் எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்குமா அவங்களுக்கு, வருதே இல்லையா? அதே வேதனையை உண்டு பண்ணுவது வேதனையை உண்டு பண்ணாமல் இருப்பதுங்கிறதுலாம் அது என்ன கிடையாது, அடியானுடைய இது இஃப்தியார் கிடையாது. காவிர்களால் அடிபட்டவர்கள் எறும்பு கடிச்ச மாதிரிலாம் இருந்திருக்காங்கல்ல. அடுத்து ஃபாயிதத்துல் இன்சாரி பாதல் இல்மி பி அன்னகுலா என்ஜஹு, பயனளிக்காது என்பதை விளங்கியதற்கு பிறகு இன்சாருடைய பிரயோஜனம் இல்சாமுல் ஹுஜ்ஜத்தி, ஆதாரத்தை நிலைநிறுத்துவதாக இருக்கும். விளங்குதார் கேட்டேன் இல்லையா? அல்லாஹ் யக்கூனல் இன்னாசி அலல்லாஹி ஹுஜ்ஜத்துன் பாத ரசூல், ரசூல்மார்களை அனுப்பியதற்கு பிறகு அல்லாஹ்வுக்கு பாதகமாக மக்களுக்கு ஆதாரம் ஆகாமல் இருப்பதற்காக வேண்டியா இருக்கும். லவ்லா அரசல் தெலீனா ரசூல்னு சொல்லிடுவான். இல்லாட்டா எடுத்தானப்பா, இன்னா குன்னா அன்ஹாதா ஹாஃபில், இது எங்களுக்கு தெரியாதுங்குவான். எடுத்தானப்பா, லவ்லா அரசல் தெலீனா ரசூலன் இப்போ நத்தபிய ரசூலுக்க, ஒரு ரசூலை அனுப்பியிருந்தால் நாங்கள் பின்னால் பேருந்திருப்போம்லாங்குவான். அதுக்காக வேண்டி தான் இந்தார் செய்யுங்கிறான். இந்தார் பயன் அளிக்காமல் இருந்தாலும் சரிதான், இந்தார் செய்யுங்கிறான். விளங்குதப்பா? மேலும் இயாசத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதுல் இபுலாகி, சட்டத்திட்டங்களை எத்தி வைத்ததனுடைய சிறப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேகரித்துக் கொள்வதற்காக வேண்டியா இருக்கும். இதாலுக்கு எதனால்தான் கால சவாவுன் அலைஹிம், காபிர்களுக்கு சமம் என்று சொல்கிறான். வலம் யகுன் சவாவுன் அலைக்க, நபியே உங்களுக்கு சமம் என்று என்ன செய்யலை, சொல்லலை. நீங்கள் சொல்ல நன்மை கிடைக்கும். கமா காலலி அபதத்தில் அசனாம், சிலை வணங்கிகளுக்கு அல்லாஹ் சொல்வதை போல சவாவுன் அலைக்கும், காவிர்களே உங்களுக்கு சமம். தாழ்த்து மூகும் சிலைகளை நீங்கள் அழைப்பதும், அம்மன்தும் சாமித்தூன் நீங்கள் அமைதியாக நிற்பதும் உங்களுக்கு சமம் என்று சொல்லியிருப்பதை போல சவாவுன் அலைக்க என்று என்ன செய்யலைங்க, சொல்லலை. சவாவுன் அலையும் தான் சொல்கிறான். அஃபில் ஆயத்தி, மேலும் இந்த ஆயத்திலே இருக்கிறது, லா யூமினூன் என்ற ஆயத்திலே இருக்கிறது இஹ்பார் பில் கைபி, மறைவை அறிவித்தல் இருக்கிறது. அலா மாவுவ பிஹி இன் உரீத பில் மௌசூலி, மௌசூலை கொண்டு அஷ்காசும் பி ஐயானியும், சில குறிப்பிட்ட மனிதர்களை நாடப்பட்டால் அது எதன் மீது இருக்கிறதோ அந்த ஒன்றின் பிரகாரம்
கைபை அறிவித்தல் இந்த ஆயத்தில் என்ன செய்யுது இருக்கிறது. ஆகவே ஃபையமில் மோஜிசாத்தி, இந்த வசனம் மோஜிசாக்களிலே கட்டுப்பட்டது. வாகிருதாவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.